எப்படி இருக்கிறீங்க? சொந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உடைய மனதை பாதிச்சு உடைய உள்ளத்துக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறது. வெளியில நீங்க சந்தோஷமா காணப்படுறீங்க, ஆனா உடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறது. சிலர் வருவாங்க, உங்களுக்கு என்ன காரியம் ஜெபிக்கணும், முதல்ல பேசும்போது சந்தோஷமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஜெபிக்கலாம் இருக்கா, ஜெபிக்கணும்னு கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய இருதயம் காயப்பட்டு இருக்கும், வெளியில தெரியாது. இருதயத்துக்குள்ள உள்ளான நிலைமையில இன்னர் வூண்ட்ஸ், உள்ளத்துக்குள்ள ஒரு காயம். சிலருடைய மனதில் அப்படி காயங்கள் இருக்கும். ஆண்டவருடைய சுபாவம் வந்து சுகமாக்குவது, காயங்களை கட்டுவது. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் சுகம் தேவை, ஹீலிங் அவசியம். சரீரத்தில் சுகம் வேணும். வியாதியினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்க, இன்றைக்கு சுகமாக்குவார். காயங்களை கட்டுவாராம். ஒரு காயப்பட்டுட்டா, அடிபட்டுட்டா டாக்டர்கிட்ட போனால் அதை நல்லா தொடச்சி அதில் ஒரு மருந்து போட்ட காயம் கட்டின உடனே டக்குன்னு இந்த வேதனை நின்று வரும். பார்த்தீங்களா? இந்த கட்டு அப்படியே இருக்கட்டும், 2 நாளில் சரியாயிரும்பாங்க. அந்த வலி மாறிடும், காயம் மாறிடும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாகிற காயம் இருக்குது, வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே அந்த பாதிப்பு, காயம், துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரோ நிந்திச்சிட்டாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, வீட்டில் வேலை செய்கிற இடத்துல பாதிப்பு, காயப்பட்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து காயம் கட்டுகிற தேவன்.